பொறாமை என்பது எழும்புரிக்கு நோயா. சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஓடா தேஞ்சிட்டு போவாங்க. டிபி, அப்புறம் என்னது கேன்சர் போன்ற வியாதிகள்லாம் உடம்புல இருந்துச்சுன்னா அந்த உடம்பை என்ன செய்யும்? உருக்கிட்டு போகும். பார்த்தீங்களா? அது மாதிரி பொறாமை என்கிற அந்த குணமும் ஒரு மனிதனை என்ன செய்யுமா? உருக்கி விடும், அழித்து விடும் என்று வேதம் சொல்லுகிறது. பொறாமையோ எழும்புருக்கி என்று வேதம் சொல்லுகிறது. யாரை உருக்கும்? யாருக்குள்ள பொறாமைங்கிற அந்த குணம் இருக்கிறதோ அந்த மனிதனை உருக்கிவிடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். பொறாமை பட்டு தீஞ்சு போயிருவான். அதனால தயவு செய்து யாரை பார்த்தும் என்ன செய்யாதீங்க? பொறாமப்படாதீங்க. நீங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறணும், நீங்க எப்படி வாழ்வில் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறத அதை நோக்கி போக. மற்றவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து, மற்றவருடைய வளர்ச்சியை பார்த்து, மற்றவருடைய நலனை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது என்பதை பார்த்தோம். பெலிக்ஸ் என்ன பண்றாங்க? தனக்கு பவுல் காசு கொடுப்பான் என்று நிறைய முறை லஞ்சத்தை எதிர்பார்த்து என்ன செய்யறாரு? பவுலை அனுசரணையாக நடத்துகிறார். நிறைய இன்னைக்கு ஊழியக்காரர்கள் இப்படி நடத்துறது, அனுசரணையா நடத்துறதே எதுக்காண்டிதான்? காசுக்காக தான். அன்பினால் பொங்கி வர்றதில்லை, அன்பினால் பொங்கி வர்றதில்லை. நான் பல முறை உங்களுக்கு எல்லாமே நீங்க செய்யறது எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கணும்? அன்பினால் இருக்கணும், அக்கறையினால் இருக்கணும், உண்மையான பக்தி சார்ந்த வினயத்தினால் இருக்கணுமே ஒழிய வேறு மாற்றமான எந்த ஒரு காரியத்தினால் நமக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது? எந்த ஒரு காரியம் வரக்கூடாது. இங்க பவுலை விசாரிக்க போறதே பவுல் காசு கொடுப்பான் அப்படிங்கிறக்காண்டி. நம்மால் பவுல் காசு கொடுப்பாரா? லஞ்சம் கொடுப்பாரா?